Hi, hello friends. Welcome back to my channel Divya Bharati 372 யூடியூப் சேனல். ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் கபன் பார்க்கில் ஃப்ளவர் ஷோ பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 27லேருந்து டிசம்பர் 7 வரைக்கும் தான் இந்த ஃப்ளவர் ஷோலாம் வந்து இருந்தது. அந்த டைமுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இந்த ஃப்ளவர் ஷோ போய் பார்க்கலாம், பெங்களூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பேசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் ஃப்ளவர் ஷோ தான் பார்க்க போயிருந்தோம் கபன் பார்க்குக்கு. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட பசங்களும் ஜாலியாக விளையாடிட்டே இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருந்த அந்த நாட்களை வந்து நான் மறக்கவே முடியாது. இந்த ஃப்ளவர் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லலாம் திருவிழா டைமில் எவ்வளோ ஜனம் இருக்குமோ அந்த அளவுக்கு செம்ம க்ரௌடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது. இதில் குழந்தைங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் கபன் பார்க்கை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். இதில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. போட்டிங் போனோம், அது உள்ளேயே வந்து இந்த டாய் ட்ரெயின் இருக்குது, அதில் போனோம். நிறைய கேம்ஸ் வந்து நாங்கள் விளையாடினோம், குழந்தைங்களோட விளையாடணும். நாங்கள் மட்டும் விளையாடுறது இல்லாமல் என் பசங்களும் இப்போ எங்கள் கூட சேர்ந்து விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களுமே ரொம்ப நாளாக பிளான் போட்டு பார்க்கணும், மீட் பண்ணணும், இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு நாளாச்சும் வெளியில் அவுட்டிங் போகணுன்னு நாங்களும் நிறைய பிளான் போட்டு எங்களுக்குமே சொதப்பியிருக்கு. அதனால் இந்த இன்ஸ்டாலலாம் இந்த கேர்ள்ஸ் ட்ரிப்பெல்லாம் பார்க்கும்போது, அவுட்டிங்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், நம்மளாலையும் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளும் பிளான் பண்ணோம். ஏதோ ஓரளவுக்கு நம்மளால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியலன்னா கூட ஓரளவுக்கு இதை என்ஜாய் பண்ணுற அளவுக்காவது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்க முடிஞ்சுது, ஒரே வீட்டில் ஒன்றா சாப்பிட்டு தூங்க முடிஞ்சுதேன்ற அந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு போதுமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். என்னென்னா, பிஃபோர் மேரேஜ்லாம் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணல, எங்கேயுமே வெளியில் போகல அப்படின்னு நாங்கள் இப்போ தான் பேசி கொஞ்சமாக ஃபீலாக இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ மேரேஜுக்கு அப்புறமாவது நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து வெளியில் போகணுமே, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஃபிஷ் வேர்ல்டு போயிருந்தோம். எல்லா குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாப்பாக்கெலாம் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் வேர்ல்டு போகணும், அதுக்கப்புறம் எல்லா கேம்ஸ். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம பார்க்க வந்த ஃப்ளவர் ஷோ. ஆக்சுவலாக நம்ம பார்க்க வந்தது வந்து லாஸ்ட் டேக்கு முன்னாடி நாள். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வாடி போயிருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்பாவை ரைடெல்லாம் கூட்டிகிட்டு போனோம், ஹார்ஸ் ரைடெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பத்தவே இல்லை. அந்த ஒரு நாள் எங்களால் ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அங்கேயே லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அது வரைக்கும் நாங்கள் இந்த கேம்ஸாக ஆடிட்டுருந்தோம். சாப்பிட்டு முடிச்சு லஞ்சுக்கு அப்புறமா தான் ஃப்ளவர் ஷோவை வந்து பார்க்கறதுக்கு போனோம். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில் போங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. நீங்கள் வெளியில் போகும்போது அதோட ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சிரித்து பேசி அந்த டைமில் நம்ம மனசுக்குள்ளே இருக்க எந்த கஷ்டமுமே இருக்காது, எல்லாமே அப்படியே பறந்து போய்டும். நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டைம்லனா ஒரு டைம் லைஃப்பில் எப்போயாச்சும். இதுக்கப்புறம் எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா எங்களுக்கு தெரியல. கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், கிடைக்கலனாலும் இதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்குவோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக வெளியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதோடய ஃபீலிங்கே தனி தான். யார் கூட போனாலும், ஒரு ரிலேட்டிவ் கூட போனாலும், ஃபேமிலியோடு போனாலும், அப்பா அம்மா கூட போனாலும், அண்ணன் தம்பி கூட போனாலும் இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, என்ன தோணுதோ பேசுங்க, யோசித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிடிக்குதோ அதை பேசுங்க. ஜாலியாக இந்த மாதிரி லைஃப்பில் ஒன் டைமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். நாங்களே வந்து இதை எதிர்பார்க்கல, கடவுள் எங்களுக்காக கொடுத்த ஒரு கிஃப்டாக நினைக்கிறோம். சந்தோஷத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறமா ஃப்ளவர் ஷோ முடிச்சுட்டு கடைசியாக வந்து விதான் சௌதா பார்க்க போனோம். பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த விதான் சௌதா மஸ்ட்டு, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், இந்த இடத்த பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு இடம். இந்த விதான் சௌதாவை பற்றி மட்டுமே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். சூப்பரான ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் வந்து இது பெங்களூரில் நீங்கள் பார்க்க வேண்டியது. இது கப்பன் பார்க் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் மெட்ரோவில். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேறு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.